السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகழ்ந்த பேரன்படியோருமாகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயராம் தேகரிவனின் பற்றாத பெருந்தொழிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் உலகம் அழியும் காலம் வரையிலும் இஸ்லாமிய நன்மார்க்கத்தை தம்முடைய வாழ்வியலாக பின்பற்றக்கூடிய அனைத்து நன்மக்களின் மீதும் என்றென்றும் லோகமாக காட்டுவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய இந்த தொழுகையை இறைவழியில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையினோடு நாம் எல்லாம் அங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். நாளை மறுமையின் சுருகத்தை எதிர்பார்த்து அந்த நிரந்தர வாழ்விற்குரிய தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்வியலாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை நாம் நேரிய பாதையில் கடைபிடிப்பதுதான் நிரந்தர நிலைக்குரிய வாழ்வியை நமக்கு நாளை மறுமையிலே இறைவன் மத்தியிலே அமைந்து கொடுக்கும் என்பதில் அதிகம் அக்கறை கொண்ட மக்களாக அந்த மார்க்கத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்களில் நம்முடைய நிலைகளை அமைத்திருக்கிறது. நம்ம இறைவனின் மீது உள்ள அந்த அளப்பற்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை பார்க்கிற நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதுன்னா, இறை நம்பிக்கையின் அடிப்படைகளை இறைவன் சொல்லிக் கொடுத்த அந்த பண்புகள் நிலையில் இருக்குது. அந்த நிலைகளுக்குரிய வாழ்வியலை இந்த உலகத்தில் அமைக்கொள்வது. அல்லாஹ்வை நம்புவது என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளை சார்வது மட்டும் கிடையாது. இறைவன் சொன்ன அற்புதமான வாழ்வியலை இந்த உலகத்தில் நாம் அமைத்து வாழ்வதுதான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்வியல் முறை என்பதை உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் நம்மை எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ சொல்லியதோ அவ்வாறு இந்த உலகத்தில் நம்முடைய உலக நடைமுறை செயல்களை அமைக்கிறோம். அப்படி வாழக்கூடிய நம்முடைய வாழ்வியலை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ் சொன்ன வழிமுறையிலே இந்த உலகத்தை தன்னுடைய உலக வாழ்க்கை அமைக்கின்றார்களோ அவர்களுடைய இந்த உலக வாழ்வியல்
வாழ்வியல் நிலை எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் அப்படி சொல்லும் போது, மூமினாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையை போன்றது. யார் அல்லாஹ்வை நம்பி அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையான இறைவன் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் முறைகளை அமைக்கிறார்களோ அவர்களுக்கான வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நிலையை அமைத்து கொடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொல்லும் போது, இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு சிறைவாசி எவ்வாறு கஷ்டங்களை துயரங்களை பட்டவனாக வாழ்வானோ அப்படி கஷ்டங்களோடு துயரங்களோடு தான் இந்த உலக வாழ்க்கை ஒரு மூமினுக்கு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொல்றார். இறைவனை நம்பிட்டார், இறைவனை நம்பிய பாதையில் உலகத்திலே நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில சோதனைகளுக்குரியதாகவும் கஷ்டங்களுக்குரியதாக மட்டும்தான் மாறி போகும் என்று அல்லாஹ்வுடைய சொல்றார். அப்படிப்பட்ட சோதனையுடைய வாழ்க்கையை கஷ்டத்துடைய வாழ்க்கையை இயல்பாகவே மனிதனுடைய மனம் விரும்பவே இருப்பாரு. நீ கஷ்டமா படுவே, உன் வாழ்க்கையில உனக்கு சிரமம் தான் இருக்கும், எல்லா நொடிகளையுமே உன்னுடைய வாழ்க்கையில நீ சிரமங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலை நம்முடைய எண்ணங்கள்ல வந்து சேருதுன்னா அந்த வாழ்வியலை ஒரு காலமும் நாம் விரும்பவே மாட்டோம். ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை தான் கையில கொடுத்துட்டு, நீ அப்படி வாழ்ந்தா உனக்கு கஷ்டம் இருக்கும், உனக்கு சிரமம் இருக்கும், நீ துன்புறுத்தப்படுவேன், சிரமங்களுக்கு ஆளாகவே நல்லா சொல்றார். ஆனா அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அவையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்துல இறைவன் எவ்வாறு சொன்னாலும் அவ்வாறு அமைக்கக்கூடிய விதங்களை நம்முடைய நிலைகளை அமைத்துள்ளோம் அப்படின்ற பெரும் நினைவுகளோடு நம்முடைய செயல்பாடுகளை இந்த மார்க்கத்தை அமைக்கும். அத்தனை கஷ்டங்கள் இருக்குது, அவ்வளவு சிரமங்கள் இருக்குது, பெரும் துயரங்களை இந்த உலகத்தில் பார்க்கணும் தெரிந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அதை நேரிய பாதையில கடைபிடிப்பதற்குரிய காரணம், இறைவனை முழுமையாக நம்புவதற்குரிய காரணம் என்னன்னா, அல்லாஹ் அந்த சோதனைகளை என்னிடத்தில் முழுமையாக வைத்திட மாட்டான், அந்த கஷ்டத்தினோடு நான் வாழ்ந்துட மாட்டேன், அந்த சிரமத்தினோடு என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல என்னால் நடைமுறையில் இருக்காது, அதற்கு நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான், அதிலிருந்து நிச்சயமா அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அதிலிருந்து இறைவன் புறத்திலிருந்து நான் உதவி பெற்று அதிலிருந்து மீண்டு அதனுடைய நன்மைகளை கொண்டு நிச்சயமா நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்ற நம்பிக்கை நம்மிடத்திலே ஆழமாக பதித்திருக்கு. ஏன்னா முன்பு அந்த மக்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் பேசும் போதும் இறை நம்பிக்கை கொண்டுட்டா எந்த இறை நம்பிக்கை நம்ம இந்த உலகத்துல கஷ்டங்கள்ல துயரங்கள் ஆட்படுத்துமோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எவ்வாறாக மனிதனுடைய வாழ்க்கை இருந்தது, எப்படி முன்சென்ற வாழ்க்கை வாழ்ந்த மக்களுடைய வாழ்வில் இருந்தது என்பதை அல்லாஹ் நமக்கு விளக்கி காட்டுறார். அதில் நாம் பல்வேறு மக்களுடைய வரலாறுகளை ஏராளமான நபிமாருடைய வரலாறுகளை பார்க்கும் போது கஷ்டத்தை துன்பத்தை பொறுத்து வாழ்வது, அந்த வாழ்க்கைக்குரிய வசதிகளை நாம் இந்த உலகத்திலே ஏற்படுத்துவது பெறுவது எவ்வாறாக இருக்கும் என்பதை இந்த உலகத்தில் அடையாளம் கண்டுகொள்ளலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை தெரிந்துகிட்டு இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோமோ அதை தெளிவாக தெரிந்து கொண்டவர்களால்தான் சஹாபாக்கள் இந்த வாழ்க்கையை பின்பற்றினார்கள். மக்காவுல 10 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டாங்க. பட்ட கஷ்டத்தினுடைய அந்த நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை நம்பின அந்த காரணத்துக்காக நாங்க பெரும் கஷ்டங்களுக்கு துயரங்களுக்கு ஆட்படுறோம், எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து இந்த துயரத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற சொல்லுங்க, நாங்க அல்லாஹ் எங்களை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு நம்பாத மக்களாக அல்லாஹ் கையெழுத்து சொல்லல, எங்களை அல்லாஹ் காப்பாற்றுவான், ஆனா அல்லாஹ்வுடைய உதவியை ரொம்ப சீக்கிரமா கேளுங்க, ஏன்னா எங்களுக்கு கஷ்டங்கள் துயரங்கள் இருக்குது, சிரமங்கள் எங்களால கொடுத்துக்க முடியல, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய, அல்லாஹ் கூடிய விரைவில் எங்களுக்கு அருள் புரிய நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யறா. எப்படிப்பட்ட உதவி செய்யறாங்கன்னா,
அவங்க கஷ்டங்கள் எல்லாம் போக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கல. இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுபட்டுட்டு இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போங்க, இங்க இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நான் போக்கிட மாட்டேன், இங்க இந்த கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கும், ஆனா இங்க வாழக்கூடிய அந்த வாழ்வியலை நீங்க அனுபவிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, இங்கிருந்து இன்ஜினியர் செய்த உங்களுடைய சொத்து சுகாதாரங்களை, உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய மனைவி மக்களை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இன்ஜினியர் செய்து வேற ஒரு நாட்டுக்கு போங்க. இருக்கிற கஷ்டம் பத்தாது, அல்லாஹ் இன்னும் கஷ்டங்களை அந்த மக்களுக்கு கொடுக்கலாம். இதுல இருந்து விடுவதற்கு இதை விட ரொம்ப எளிமையான வழி இல்லை. அதனால நம்ம இன்ஜினியர் செய்வோம், அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இன்ஜினியர் செய்து வேறு ஒரு நாட்டில் கொஞ்சம் நிம்மதியா அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வாழ்ந்தார்கள். அங்கேயும் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறார். எப்படிப்பட்ட சோதனைனா, எந்த மக்கத்து காபிர்கள் அவர்களை 10 ஆண்டு காலங்கள் மக்காவிலே கஷ்டப்படுத்தினார்களோ அதே மக்கத்து காபிர்கள் இவர்கள் ஹிஜ்ரத் செய்த அதே நாட்டுக்கு அபிசீனியாவுக்கு இவர்களும் விரைகின்றார்கள். அங்கே அந்த மக்களை ஆளக்கூடிய நஜ்ஜாஷி மன்னரை பார்த்து, எங்களிருந்து ஒரு கூட்டம் உங்களிடத்தில் வந்திருக்குது, அவர்கள் குழப்பவாதிகள், அவர்கள் குழப்பம் விளைவிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் எங்களோடு அனுப்பிடுங்க. ஒரு கஷ்டத்துல நல்லா காப்பாற்றி மறு கஷ்டத்துல கொண்டு வந்து விட்டார். இங்க இருக்கக்கூடிய கஷ்டத்தை விட அங்க இருக்கக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி. ஆனா அந்த கஷ்டத்துல எல்லாம் இன்னொரு கஷ்டத்தை கொடுக்கிறார். எந்த மக்கத்து காவியர்களை விட்டு அவர்கள் வந்தார்களோ அந்த மக்கத்து காவியர்கள் வந்து இவர்கள் எல்லாம் பிரபுவாதிகள், இவர்கள் எங்களோடு அனுப்பிடுங்க அப்படின்னு நஜ்ஜாஷி மன்னர் சொல்றாங்க. நஜ்ஜாஷி மன்னர் நாத்திர விசாரிச்சுட்டு முடிவு பண்ணி சொல்றேன் அப்படின்னு சபைக்கு எல்லாரையும் அழைக்கிறார். சஹாபாக்கள் எல்லாரையும் அழைத்துட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் நஜ்ஜாஷி மன்னர் கேட்கின்றார், ஏப்பா இந்த மாதிரி உங்களுடைய சமூகத்தாரில் இருந்து ஒரு சில மக்கள் வந்து உங்களை குழப்பவாதிகள் சொல்றாங்களே, நீங்க அந்த மக்களுடைய வணக்க விஷயங்களை கேள்வி கொத்தா பேசுறீங்க, நீங்க வணங்குற கடவுள்களை மறுத்து பேசுறீங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட மாத்திரத்துல சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு அச்சம் இயல்பா இருக்கிறது தானே. என்னடா ஒரு இடத்துல இருந்து நம்ம மீண்டும் வெளியே வந்துட்டோம், மீண்டும் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம், மறுபடியும் அதே நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நிலை. ஆனா அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த உறுதியான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய செயல்பாடுகள் அவர்களை எப்படிப்பட்டவர்களாக அந்த சபையில மாற்றுச்சுன்னா, ஜாபீர் பின் அபீ தாலிப் நஜ்ஜாஷி மன்னரிடத்துல பேசுறார். ஆமா, நாங்க இவர்களிடம் தான் இவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை தான் நாங்களும் வணங்கி கொண்டிருந்தோம். ஆனா எங்களிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தூதர் வந்தார். வந்தவர் அல்லாஹ்வினுடைய உண்மை மார்க்கத்தை எங்களிடத்துல கொண்டு வந்தார். நாங்க வீண் விளையாட்டுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உலகத்தில் யாருக்குமே நாங்கள் மதிப்பளிக்காமல் இருந்தோம். முக்கியமா எங்களுடைய குடும்ப உறவுகளை துண்டித்தோம். தாய் தந்தையருக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழல. மற்றவர்களை மோசடி செய்தோம், மற்றவர்களை ஏளனமாக பார்த்தோம். இதையெல்லாம் எங்களுக்கு தப்புன்னு சொல்லி இறைவனுடைய உண்மையான நன்மை காரியம் எது என்பதை எங்களுக்கு எங்களுடைய தூதர் விளக்கினாரு. அதனால நாங்க என்ன பண்ணோம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய கடவுள்களை புறக்கணித்தோம் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டவுடனே நஜ்ஜாஷி மன்னர் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களை நீங்கள் கேள்வி கேட்பது ஒரு நிலை இருக்காது அப்படின்ற மாதிரி சஹாபாக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைக்கு மாறுறார். சஹாபாக்கள் ஒரு பெரும் இன்பம் அடைகிறாங்க. நமக்கு நல்ல நீளமான ஒரு விஷயம் கிடைக்கணும், நம்முடைய கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கிடும், நம்ம இதுக்கப்புறம் மதீனாவுக்கு மக்காவுக்கு திரும்பி செல்ல மாட்டோம் அப்படின்னு நிலைக்கு வராங்க. அங்க மறுபடியும் மக்கத்து காப்பியர்கள் நஜ்ஜாஷி மன்னரிடத்துல சொல்றாங்க, இவங்க எந்த கடவுளை மட்டும் ஏசி பேசல, இவங்க எங்களுடைய கடவுள்களை மட்டுமே திட்டி பேசக்கூடியவர்களா இல்லை, நீங்க எந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களோ அதே கிறிஸ்துவ மார்க்கத்தை இவர்கள் பழித்து பேசுகின்றார்கள். யாரை நீங்கள் கடவுள்களாக பின்பற்றுகின்றீர்களோ அவர்களை இவர்கள் பழித்து பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அது என்னன்னு விசாரிங்க. அப்படி நீங்க இவர்களை விட்டுட்டீங்கன்னா உங்க மக்களை மதம் மாற்றி அவர்களை குழப்பவாதிகளாக இந்த உலகத்தில் அலைய விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துக்காக நஜ்ஜாஷி மன்னர் சொல்றார். அப்ப அவர் பின்பற்றக்கூடிய மதத்தினுடைய விஷயங்களை அவர் கேட்ட உடனே கொஞ்சம் கொத்தளிக்கிறார்.
கொந்தளித்து மக்கள் இடத்துல சஹாபாக்கள் மத்தியிலே கேட்கின்றார், அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உண்மைதானா? நீங்க நான் பின்பற்றக்கூடிய மதத்தை தவறுதலாக குற்றமாக பேசுகின்றீர்களா? அப்ப நஜாஷி இடத்துல ஜாபீர் பின் அபீ தாலிப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை நாங்க யாரையுமே தவறாக பேசல. நீங்க எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக கற்பனை செய்கின்றீர்களோ அவர் கடவுள் கிடையாது அப்படின்றது அவருடைய தூதர் எங்களுக்கு ரொம்ப உறுதிபூர்வமாக சொல்லுகின்றார். அவர் அல்லாஹ்விடத்தில் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவனுடைய வசனங்களை எல்லா இடத்திலும் பெற்றுத் தரக்கூடியவர். அது தவிர அவருக்கு இறைவனுடைய தன்மைகள் எதுவுமே இல்லை. அவரும் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்திகளை பெறக்கூடிய ஒரு தூதுவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னார். அதைதான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். எந்த காலமும் நாங்கள் தூதர்களாக வந்த மக்களை இந்த உலகத்தை இழிவுபடுத்தி பேசியதே கிடையாது. எங்களுக்கு எப்படி ஒரு தூதர் வந்தாரோ அந்த மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் தூதர்கள் வந்தார்கள். அப்படி யூத சமுதாயத்தில் விடப்பட்ட தூதராகத்தான் நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறோம், அவர்களை கண்ணியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நஜாஷி மன்னர் கொஞ்சம் மனம் மாறி, சரிப்பா உங்களுக்கு உங்களுடைய தூதர் என்ன நன்மை காரியங்களை சொல்றாரு, உங்களுக்கு வந்த வேத செய்திகள் என்னவா இருக்கும் அதை நீங்க சொல்லுங்க, நான் அதை கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஜாபீர் பின் அபீ தாலிப் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களான மரியம் அத்தியாயத்தினுடைய வசனங்களை ஓதி காட்டார். 19 அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை நஜாஷி மன்னரிடத்தில் ஓதுறார். காஃப் ஹா யா ஐன் சாத் ذكر رحمت ربك زكريا إذ نادى ربه نداء خفيا. ஜக்கரியா தன்னுடைய இறைவனை ரகசியமாகவும் பணிவாகவும் அழைத்தார். இதற்காக இத்தனை பணிவு இத்தனை ரகசியம் இருந்ததுன்னா அவர் தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? தனக்கு குழந்தை பேர் இல்லை, தன்னுடைய முதுமை காலத்தில் தன்னை பராமரிப்பதற்கு தனக்கு ஒரு பிள்ளை, தனக்கு ஒரு சந்ததி இல்லை, அந்த சந்ததிக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்திரான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நஜாஷி மன்னரிடத்தில் ஜாபீர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுறாங்க. இந்த வசனங்கள் ஓதி காட்டப்படும் போது நஜாஷி மன்னர் கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுதுட்டு சஹாபாக்கள் பற்றிய சொல்ல, நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் சரிதான், நீங்க எதுவும் பொய்யும் சொல்லல, நீங்க என் நாட்டிலே சுதந்திரமா உங்களுடைய மதத்தை உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன், யாருமே உங்களுக்கு உலகத்தில் இந்த நாட்டிலே துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மக்களுக்கு வந்த கஷ்டத்தை எண்ணி பாருங்களேன். மக்காவில இருந்து இதுக்கப்புறம் இந்த கஷ்டங்களை துயரங்களை தாங்கிக்க முடியாது. மதீனாவில் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு போறாங்க. போன மக்களுக்கு இன்னும் பெரும் துயரம் வந்து அமையுது. அந்த துயரத்தை விட இன்னும் பெரும் துயரம் என்னன்னா, எந்த நாட்டு மக்கள் எந்த மதத்தை பின்பற்றுகின்றார்களோ அந்த மதத்தை இழிவுபடுத்தி பேசுறார் அப்படின்னு அந்த மக்களை சோதித்து பார்க்கின்றார்கள் மக்கத்து காப்பீர்கள். அப்படிப்பட்ட சோதனையை அல்லாஹ் அவர்களிடத்தில் நீக்கிறார். ஏன் நீக்கிறார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. ஜாபீர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனங்களை ஓதுவதற்கு முன்னாடி சஹாபாக்களுக்கு மத்தியில பேசுறாரு. சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் மனம் மாறி, அவ்வளவுதான் உங்க சொன்ன வார்த்தையை நம்பிட்டாங்கன்னா நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது ஜாபீர் பின் அபீ தாலிப் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாரு, சஹாக்களே கவலைப்படாதீங்க, இறைவனை முழுமையாக நம்பிய நம்ம இறைவனால் நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டோம். நமக்கு அல்லாஹ் கட்டாயமா உதவி புரிவான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதற்கு ஏற்ப அல்லாஹ் உதவி செய்தார். இன்னைக்கு அந்த அத்தியாயத்தை சிந்தித்து பாருங்க. மரியம் அத்தியாயத்தை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம், அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்திய செயல்களை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அல்லாஹ்விடத்தில் கையேந்திய தனக்காக பிள்ளைக்காக கையேந்திய செயல்கள் இருந்து பாருங்க. இது ஒண்ணு தவிர ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல அல்லாஹ் எதையுமே பேசியிருக்க மாட்டான். இன்னைக்கு அந்த வாழ்வியல்ல அந்த வரலாறு நமக்கு இருக்கக்கூடிய படிப்படியா நாம் பார்ப்பது அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தக்கூடிய செயல்பாடு. உறுதியா அல்லாஹ்விடத்தில் எப்படி கையேந்தணும், பிரார்த்திக்கும் போது எப்படி நம்மிடத்துல உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்றதுதான். இதை விட உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல இதே செய்தி அல்லாஹ் சொல்றான். அவரும் தன்னுடைய முதுமை காலத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறார். அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்கிறார். தனக்கு சந்ததி வேணும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம்
மதிப்பிடும் போது அவரை விட அல்லாஹ்விடத்தில் தகுதி உயர்ந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய ஒரே ஒரு வரலாறை மட்டுமே அல்லாஹ் சொல்லி கொடுத்து அதை படிப்படியாக நமக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் எதுக்கு சொல்லணும் குர்ஆன்ல? அல்லாஹ் சொல்வதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி எல்லாம் வரும் என்பதை சிந்தித்திடலாம். நஜ்ஜாஷி மன்னர் பின்பற்றின கிறிஸ்துவ மார்க்கம் இருக்குது. கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை யூத மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இவர்கள் அதீத மதிப்பு மிக்கவர்களாக தன்னுடைய தூதர்கள் மத்தியில் ஒருத்தர் வைத்திருந்தாங்கன்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பராமரித்தது அவர் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பராமரித்தது அவர் தான். அதனாலதான் இந்த பேரு நம்ம சவுதி மாதிரி கல்ஃப் நேஷன் எல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க. கல்ஃப் கண்டிலாம் போடணும்னா முஸ்லிம்களும் பேர் வைப்பான், யூதர்களும் ஜக்கரியா பேர் வைப்பான், கிறிஸ்தவர்களும் ஜக்கரியா பேர் வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு தூதருடைய வரலாறை இந்த மக்களுடைய உறுதிக்காக அல்லாஹ் அவருடைய மனதில் போட்டி அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நான் இருக்கிறேன் உறுதியை நம்பனே. அந்த நம்பிக்கையினுடைய விஷயங்களுக்கு உனக்கு நான் உதவி செய்யறேன். அந்த உதவி உனக்கு மறைமுகமா இருக்கும் அல்லாஹ் காட்டிய வசனம் இது. இன்னைக்கு அந்த வசனத்துல நமக்கு படிப்பினை அதை விட சிறந்த ஒரு வரலாறு இருக்குது. ஆனா அந்த வசனத்தை அல்லாஹ் எதற்காக சொல்றானா, நீ என்னை உறுதியா நம்பின பாரு, அந்த நம்பிக்கையில உன்னை நான் காப்பாற்றணும், அது உனக்கு வெளிப்படையே தெரிய வேண்டாம், அவனை நான் மறைமுகமா காப்பாற்றுறேன். நீ நம்பிக்கைக்கு என்னுடைய உதவி எப்படி வந்து சேரும் என்பதை நீ கண்கூடா பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதற்குரிய வசனம் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய வசனம். அப்படி அல்லாஹ் யார் இந்த உலகத்தில் முழுமையாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறைமுகமா இந்த உலகத்தில் உதவி செய்வார் என்பதற்கு அற்புதமான வரலாறுகளை நாம் குர்ஆனில் தேடலாம். பெண்ணுங்க, இந்த முஹர்ரம் மாசம், இந்த முஹர்ரம் மாசத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரமலான் மாதத்துக்கு அடுத்தபடியா அல்லாஹ்விடத்தில் அதீத சிறப்பு நிறைந்த ஒரு மாதம் இருக்குது, அது முஹர்ரம் மாசம் தான். ஏன்னா அந்த மாதத்துல நீங்க நோக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்குது, அது அல்லாஹ்விடத்தில் அதீத நன்மைகளை பெற்று தரக்கூடியது. முஹர்ரம் மாசத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது எப்படிப்பட்டதாக அதை குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால், முஹர்ரம் மாசம் அல்லாஹ்வுடைய மாசம் என்று சொல்றார். அப்படிப்பட்ட மாசத்துல அல்லாஹ் நம்மை நோன்பு சொல்வதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை உறுதியா நம்பினாங்க, அந்த நம்பிக்கைக்காக அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவி செய்தான், அந்த உதவியில நீங்கள் எப்படிப்பட்ட படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் நோன்பு அல்லாஹ் நமக்கு சொல்றார். நோன்பு ரமலான் மாசத்துக்கு அடுத்துல அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாசத்துல நீங்க வைக்கக்கூடிய நோன்பு தான், அந்த ஆஷுரா நோன்பு தான் உங்களுக்கு அடுத்தபடியான சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்வதற்குரிய காரணமே இறை நம்பிக்கையின் பாத்திரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு உணர்ந்திருக்காங்க, உணர்ந்த அடிப்படையில் அவர்களுக்காக அல்லாஹ் செய்த உதவிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் படிப்படையாக பெறுவதற்காகத்தான். ஆனா இன்னைக்கு நாம் அல்லாஹ்வை நம்புறோம். நம்முடைய நம்பிக்கையின் செயல்பாடுகள் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ஒரு கஷ்டத்தினுடைய எல்லை மலைக்கு கூட நம்ம போக மாட்டோம். அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ்வுடைய நிலைகளை மறந்துடுவோம்.